எந்த பெண்ணிலும் இல்லாத ரெண்டு பழைய துணியா கிடக்குது, என்ன பண்ண சொல்ற? என்னடி உன்னை எவ்வளவு அழகா வர்ணிக்கிறேன். நீ அழகாதான் வர்ணிக்கிற, அதெல்லாம் குறை சொல்ல முடியுமா? உன் அழகுக்கு இந்த உலகத்துல எந்த பெண்ணும் ஈடு இணையே கிடையாது. ஆமா, பேர் அழகு. பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் பேர் அழகிடி. அழகிறது என்னடி பிரயோஜனம்? ஏன் என்ன வருத்தப்படுறீங்க? ஆண்டவன் எனக்கு ஒரு குறைய வச்சுட்டாங்க. என்ன குறை? என்ன குறை நேர்ந்தது என்று சொல்லு. அது வேறடி இல்லையா? அழகு படைச்ச ஆண்டவன் ஒரு சொலகம் மட்டும் படிச்சிருந்தானா என்ன பண்ணிருப்பீங்க? இந்த பிள்ளையார் தொட்டிய குளத்துல ஒரு 4 வீடு வாங்கியிருப்பேன். இல்லைன்னா இந்த மைசெட்டியாவது என் பேர்ல மாட்டியிருப்பேன். ஆண்டவன் படைக்காம போட்டு. அப்படி என்ன பண்ணுவீங்க? என்ன இடம் பார்த்து அடிக்க வேண்டியதான். நானும் மதுரையில ஒரு 15 வருஷமா தான் இருக்கேன். நானும் ஒண்ணும் வாங்கலையே. உனக்கு பொழைக்க தெரியலடி. என்ன பொழைக்கணும்? சொலக அடிக்கடி கலவி பத்திரமா பாத்துக்கிறணும். சரி, அடியே ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தெரியும் பாக. ஆமா, நீயும் பொம்பளை, நானும் பொம்பளை. நான் பொம்பளை. நான் என்ன நம்ப முடியாது. எவாயால நான் அப்படி சொன்னா நோட்டீஸ் எடுத்து ஒட்டு. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் பேர் அழகு. அடி ஏண்டி இப்ப காலைல தாண்டி சேவிங் பண்ணிட்டு வந்த, நீ வேற சேவிங் பண்ணியா? ஏய் என்ன சொல்ற? பனி காலத்துல கூட சமாளிச்சு போடலாம். இந்த வெயில் நேரத்துல சேவிங் பண்ணிட்டு வரும். மஞ்சள் தேய்ச்சி கொள்ளிடி. என்னடி மஞ்சள் பொடி தேய்க்கையில இப்ப எங்கடி ஒரிஜினல் மஞ்சள் எல்லாம் பார்க்க முடியுது? எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுறாங்க. இப்ப வர்றது பூரா டூப்ளிகேட்டா வருது. என்னத்தை தேய்ச்சாலும் மஷின் முளைக்கத்தான் செய்யுது. சரி, இவ்வளவு சோகம் உனக்கு என்னமோ தெரியலடி. வாழ்க்கையில கல்யாணமே பண்ணக்கூடாது ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னடி அப்படி சொல்கிறாய்? ஒரு பெண் கல்யாணம் பண்ணா தாண்டி எல்லா வேலையும் பார்க்க முடியும். வேணாமடி வேணாம். இந்த ஆம்பளைகள் பூரா நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். கோபாலி, கல்யாணம் பண்ணாமலே வேலையை பார்க்கலாம்னு யோசிக்கிறது. ஆமாண்டி, அதுதான் நல்லது. கல்யாணம் பண்ணி ஒரே ஐட்டமா பாக்குறதுக்கு கல்யாணம் பண்ணாம நீ என்ன ஆகுனா ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டே இருக்கியே. உன் பழக்கவழக்கம் சரியில்லை. நான் என்ன சொல்ல வந்தேன், கல்யாணம் பண்ணி மாமனாரும் மாமியார் இப்படி ஒரே ஐட்டத்தை பாக்குறதுக்கு கல்யாணம் பண்ணாம எல்லா குடும்பமும் நம்ம குடும்பமா நினைச்சு பாக்கலாமே சொல்ல வந்தேன். சரி சரி, நீ ஏன் அப்படி தப்பா தப்பா இறக்கவே கூடாது. நான் பத்தினி. 10 திணிக்கணுமா? ஆமா, 10 11 சேர்த்துக்கிட்டு திணி. ஒரே பத்தினி. அப்படி என்றால் அடியே ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழணும், அதுதான் வாழ்க்கை. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா, கல்யாணத்துக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சௌரியம் சீட்டு போட்டு பார்ப்போம், எப்படி நல்ல விஷயமா விழுகுதான்னு பார்ப்போம். அடியே நம்மளும் நல்லபடியாத்தான் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா வர்ற ஆம்பளைய பூரா நம்ம கிட்ட அப்படி நடந்துக்கவே மாட்டிடாங்க. என்ன பண்றாங்க? மசித்த புடுங்குறாங்க. நானே எரிச்ச மசில வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடி நான் மெதுவா கேட்டாலும் கோபப்படுற, வேகமா கேட்டாலும் கோபப்படுற. அதுக்குள்ள பொம்பளைக்கு கோபம் முன்கோபம் அதிகமா வரக்கூடாது. முன்னால அவள் நீல பொம்பளை தானா? ஏன் என்னை பார்த்து என்ன ரவுடி முட்டை மாதிரி தெரியுதா? நெஞ்சில மசூர் முளைக்கலாம் பொம்பளைக்கு. இன்னும் உலகம் தெரியாம இருக்க. ரோம கட்டு உள்ள பொம்பளைக்கு தான் சுகம் அதிகம் இருக்காங்க. என்ன சுகம்? என்னைய கற்றவன் கரண்டகால் இழுத்து சுத்து போவேன் பாத்துக்க. அப்படி என்ன பண்ணுவ இழுக்கிற அளவுக்கு? அவன் தான் பண்ணனா அப்புறம் என்ன மசித்து குசுரோட இருக்கேன் கால் சாகட்டும். அப்புறம் என்ன? சரி, நீ யாரையாவது காதலிக்கிறீங்க? நீ எப்படி முழுன்னு வச்சிருக்க? அது என்னன்னு தெரியல, எனக்கு எங்கேயுமே வளருது இல்ல. அப்படி உனக்கு கம்மியாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது? இல்ல சொல்ல வந்தேன், இப்படிலாம் முடியெல்லாம் கம்மியா இருந்துச்சுன்னா உனக்கு பிரச்சனை இல்ல. மட்டையிலயும் வளருது இல்ல, எங்கேயுமே வளருது இல்ல. அப்படி வலுவலுன்னு இருக்கும். ஏன் நாளைக்கு வேணா நீ வந்து போட்டோ எடுத்து பாருங்க. எதுக்கு இந்த வீடியோ கார் சும்மா தான் இருக்காரு? வீடியோ எடுக்க சொல்றியா? அது லூசு கழுத. கை காலெல்லாம் நல்லா வலுவலுன்னு இருக்கே. 4-5 வீடியோ காரை உள்ள வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நீ வேற அதையும் சேர்த்து அனுப்பாம. பியூட்டி பார்க் எல்லாம் போறியாடி? அதெல்லாம் கிடையாது. நான் நலங்கு மாவு தேய்க்கிறேன். என்ன மாவு? நலங்கு மாவு. பரவாயில்ல, நான் ப்ளீச்சிங் பவுடர் தான் தேய்க்கிறேன். அதனால உடல லேசா அரிச்சு தொலையுது. அடியே என்ன? நானும் ஒருத்தரை லவ் பண்றேன். என்ன நீயுமா? அவர் நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே வெக்கப்பட்டு எந்திரிச்சு ஓடிட்டாரு. அந்த முன்னாடிதான் உட்கார்ந்து இருந்துச்சு பக்கி. நான் அவரை சொல்லி ஜெண்டாயிருச்சு வண்டி. என்ன அப்படி பயங்க நீங்க அவரை பார்த்து? அடியே இப்ப வர மாப்பிள்ளைய பூரா நம்ம எப்படி எதிர்பார்ப்போம்? நம்மளுக்கு வர புருஷன் கண்ணுக்கு லட்சணமா
சம்பாரிச்சு கொடுத்து நம்மள காவயிறு கஞ்சினாலும் நிம்மதியா ஊத்தணும்ன்ற ஆம்பளை வேணும். கெட்ட பழக்கம் இல்லாத மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லா பெண்ணும் நினைப்போம். ஆனா 100ல் 1 தாண்டி அப்படி அமையுது. இப்ப வர ஆளுக்கு பூரா இருக்குதே லோக்கல் சரக்கு இருக்கோ அந்த சரக்கு குடிச்சு விட்டு கணேஷ் போலின்னு ஒண்ணு போடுறாங்கடி. எங்க அப்பா அதை உருட்டி இங்கிட்டு தள்ளுறது இங்கிட்டு தள்ளுறது அதை போடுறத பத்தி கூட பிரச்சனை இல்லை. அதை எடுக்கும்போது பாரு பச்சை பிள்ளையை மூக்க நோண்டி எடுக்கிற மாதிரி எடுத்து ஓடுறது. அந்த நாத்த வாயோட வீட்டுல போய் பொண்டாட்டி வாயில மொத்தம் கொடுப்பியா பாரு. அடேங்கப்பா அந்த அம்மா மருந்து குடிச்சுக்கிட்டே சாகணும். எப்படிதான் அந்த வீச்சத்தெல்லாம் பொறுப்பெடுத்துட்டு போகணுமா அதை வெளிச்சாமினா பார்க்கணுமே. ஐயோ பேச அம்மாவை கூப்பிடுவோம். காவல் போற விஷயத்தை பத்தி அம்மாட்ட பேசுவோம். அம்மா செவ்வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடி கட்டு நேர்மையாக வாழ வேண்டும், நேர்கொண்ட பார்வையாக இருக்க வேண்டும். அதுக்காக இப்படி நெஞ்சு நிமித்திக்கலாம். பொம்பளை பிள்ளை அவ எவ்வளவு வளர்க்க கொடுக்கமா இருக்கா அவ. சரிம்மா அந்த அங்க 3 பேர் நிக்கிறாங்க பாத்தீங்களா, இங்கேயே தான் நிப்பாங்க. நான் இந்த வேஷம் போட்டு வந்து லேசம் ஒரு இடிச்சாத்தி அவங்களுக்கு ஒரு குழுகுலுன்னு இருக்கேன். ஏன் அப்படி? அது என்னமோ தெரியலம்மா. அப்படியா? ஒரிஜினலா டூப்ளிகேட்டா செக் பண்ணி பாக்குறாங்க. வாழ்க்கையில எல்லாருமே வேஷம் போட்டு தான். பேர் என்ன? உலகம் என்னும் நாடக மேடையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடிகர்கள். நம்ம இதை கொஞ்சம் வித்தியாசமா மேற்கொண்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு. வீட்டுக்காரர் வந்துட்டாரா? கழுத்துல தாலி காணா, காலத்துல எங்க காலை கட்டு, கால மிஞ்சிய காணா. நாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் பண்ணிட்டோம். எங்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இல்ல அப்படி எல்லாம் இல்ல, அவளுக்கு தெரியாம எது நடக்காது. அவளுக்கு தெரியாதுமா. ஆமா கல்யாணம் ஆயிடுச்சாண்டி? ஆமாமா. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சண்டை வந்துடும், வெட்டு குத்தாயிரும். சரி, அதனால அவர் தான் மறைமுகம். யாரு அவர்? வீட்டுக்காரரு வந்து உட்காந்துட்டாருல. அண்ணனா? ஏடி நல்லவர்கள் அப்படியே பட்டாதியடி.
கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க புருஷனா நீ அது பாவடை ஒரு ஏய் எதுக்கு நீ பாவடை அடிக்க சொல்ற மூத்திர மஞ்சள் காட்டின்னு சொல்லுவா உங்களுக்கு அருமை கட்டவள காலை காட்டுன்னு சொல்லணும் அத மிட்டியை காணா நீங்கி தாலி இப்போதைக்குல வேணாம் இப்போதைக்கு கையெழுத்து மட்டும் போதும் ஓ அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அப்படியா பதிவு துறையில பதிவு பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்ப என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னாங்க கண்ணு கத்தியமா காவல் பார்க்க சொன்னார் திரும்பி பாருங்க ஏய், முளை வருங்க ஏய், அங்க ஒரு பொம்மை நிக்குது பாரு அது நம்ம மழை சரியான மழை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அழகான மழை. இந்த அழகா பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சேர்ந்து இந்த இடத்த வர்ணிக்கணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு ஏதா உனக்கு இப்படித்தான் இருக்கு எனக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு உனக்கு எப்படி இருக்கு எனக்கு பொய் சொல்ற. பொம்பளை மாதிரி நடந்துக்க பொம்பளை இல்ல. என்ன ஆவுல பொம்பளை மாதிரி நான் லம்பாடி முட்டையா என்ன குழந்தை இவ்வளவு அப்படிதான் கேட்கிறா நீங்க அதுதான் நான் பாவடை அவருன்னு. பெண்கள் செய்யற செய்கையாடி இதெல்லாம் அப்படி இல்லம்மா அப்படி கம்பீரமா இருக்கணும் சொல்ல அப்ப இப்படி சொல்லு இப்படி சொல்லு அப்படி சொல்லு உங்களுக்கு அப்படித்தானே நிக்குது ஏய், இப்படி இருக்கணும் உனக்கு புரியுதா இல்லையா மத்தவங்களுக்கு புரியும் இருந்தாலும் இடத்த பத்தி வர்ணிக்கணும் இடத்த அதுக்கு நான் வரல அதனால இடத்தை வர்ணிப்போம் எப்படி தெரியுமா இருக்கு ஆளோளம் பாடும் தேடலே ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு இடத்துல உட்கார வச்சு பெரிய எங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே மாப்பிள்ளைய வாங்க ஆஹா அவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல சண்டை போடாம ஒற்றுமையா இருப்போம் எச்சமாலும் அப்படியா சரி உங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து மட்டும் நாங்க அடிச்சுக்கவே மாட்டோம் ரெண்டு பேத்துக்கு ஒரே மாப்பிள்ளைய பார்த்து ரெண்டு பேரை மூணு பேரை கிழக்கமா திருப்பி உட்கார வச்சு அழகான ஒரு ஊரெல்லாம் கூட்டி திருமாங்கல்யத்தை எடுத்து அம்மா யாருக்கு கட்டுவாரு அவரு முதல்ல நல்ல முரட்டு தாலியா இருக்கட்டும் இவ்வளவு பெருசாவா இரண்டு பேர் முரட்டு தாலி எனக்கு கட்டு மஞ்சள் அவருக்கு அப்படியா இரண்டு பேருக்கு தாலியை கட்டி உங்க மூணு பேர்த்தையும் பல்லாக்குல ஏத்திக்கிட்டு வரும் பொழுது பாக்குற மக்கள் எல்லாம் எப்படி சொல்லணும் தெரியுமா பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி ஆண்டிகளின் சட்டமிடம் பாசமற்ற ராசாத்தி. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி ஆண்டிகளின்
கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும். ஆளோலம் 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 ஆனவர் போற்றிடும் பறவைகள் என்னைக்கு கூண்டுக்குள்ள அடைக்க கூடாது. அடுத்தவங்க சொத்து மேல முக்கியமான இடம். யாராவது முக்கியமான தவரிசைகள் வருவாங்க, யார் வந்தாலும் மரியாதை கொடுத்து என்னை கூப்பிடுங்க. மத்தவங்க தான் நீங்க 2 பேரும் பாத்துக்கங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாக பறவை விரட்டுலாமா? விரட்டுவோமே. ஆளோளம் சோ